அண்மை செய்தி. சிவகாசி அருகே நாராயணபுரம் புதூரில் புருகேஸ்வரி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், என்ன நடந்தது? சிவகாசி அருகே நாராயணபுரம் புதூரில் ஸ்ரீ மகேஸ்வரி என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலையில் அந்த ரசாயன மூலப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடோனில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்து ஏற்பட்டதில் 3 அறைகள் தரைமட்டமாகி இருக்கிறது. மேலும் அங்கிருந்த ரசாயன மூலப்பொருட்கள் அனைத்தும் வெடித்து சிதறி சேதமாகி இருக்கிறது. சம்பவம் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் உடனடியாக அங்கு தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை நேரம் என்பதால் தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் நேற்று ஏற்கனவே தயாரித்தது போக எஞ்சி இருக்கக்கூடிய ரசாயன மூலப்பொருள் கலவையை அந்த ரசாயன சேமிப்பு கிடங்கில் வைத்துவிட்டு சென்றதாகவும், அந்த வெடிமருந்தில் ஏற்பட்ட அந்த ரசாயன வேதியியல் மாற்றம் காரணமாகவே இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று முன்தினம் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்று காலை மீண்டும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது இங்கு ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.